நேற்றைக்கு என்று கருதுகிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சில விமர்சனங்களை தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்துள்ளது. அதற்கு என்ன காரணம் என்பதையும் நாங்கள் ஏற்கனவே விளக்கியமாக தெரிவித்துவிட்டோம். இருப்பினும் வேண்டுமென்றே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி திட்டமிட்டு பேசியிருக்கின்றார். இந்த தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டிருந்தால் 3வது இடம் 4வது இடம் வந்திருக்கும் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர் மெத்த படித்தவர், மிகப்பெரிய அரசியல் ஞானி. அவருடைய கணிப்பு அப்படி இருந்திருக்கின்றது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி வருகிறது. அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற வேட்பாளர் சுமார் 6800 வாக்குகள் தான் குறைவாக பெற்றிருக்கின்றார். 2வது இடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. அதுவும் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அல்ல. ஆனால் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிப்பதற்கு பல்வேறு காரணங்களை நாங்கள் எடுத்துச் சொல்லியிருக்கின்றோம். விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது. அந்த தேர்தலில் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொண்டது என்று நாடே அறியும். வாக்காளர் பெருமக்களை ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதை போல அடைத்து வைத்து மக்களை வாக்காளரை கொடுமைப்படுத்தி வாக்காளருக்கு பணமழை பொழிந்து பல்வேறு பரிசு பொருட்களை கொடுத்துத்தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கவில்லை. இது திரு அண்ணாமலைக்கும் தெரியும். அப்பொழுது எங்கள் கூட்டணியில் அங்க வைத்தார். அவரும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார். அவரும் பரப்புரையிலே பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அப்படி இருந்தும் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி குறிப்பிட்டு செய்தி வெளியிட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமல்ல, ஏதோ அவர் திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை, மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். உண்மையிலே அது அல்ல. 2014 பாரதிய ஜனதா கட்சி அவர்களோடு பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டன. இப்ப இருக்கின்ற 2024 பாரதிய ஜனதா தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியில் அப்பொழுதும் பல கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. 2014 பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, புதிய நீதி கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் பல கட்சிகள்லாம், கொங்குநாடு தேசிய கட்சி என்று கருதுகிறேன், இன்னும் பல கட்சிகள்லாம் ஒன்றாக இணைந்து 2014 போட்டியிட்டார்கள். அப்பொழுது கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே மரியாதைக்குரிய இன்றைக்கு மேதக ஆளுநராக இருக்க திரு சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார். அப்பொழுது அண்ணா திமுக வேட்பாளருடைய 42,000 வாக்குகள் தான் குறைவாக பெற்றார். இப்பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே, கோவை நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு அண்ணாமலை போட்டியிட்டார். அவர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை விட 1,18,000 வீட்டு குறைவாக பெற்றிருக்கின்றார். அப்படி என்றால் எங்கே பாரதிய ஜனதா வளர்ந்திருக்குது? அதோடு 2014 ஆண்டு பாரதிய ஜனதா கூட்டணியில் பெற்ற வாக்குகள் 18.80. தற்போது பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் பெற்ற வாக்கு 18.28.
ஆக 0.52% குறைவாகத்தான் வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். அவர் தினந்தோறும் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தந்திருக்கின்றார்? எதுவுமே கிடையாது. வாயிலே வடை சுட்டுக்கிட்டு இருக்கார். எப்பொழுது பார்த்தாலும் பொய் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். மற்ற கட்சிகளே அவதூறாக பேசுவதால் அவர் தொடர்ந்து வழக்கமாக கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட பொழுது 100 வாக்குறுதிகள் 500 நாளில் நிறைவேற்றப்படும் சொன்னார். எந்த கட்சியை சேர்ந்த தலைவரும் இப்படிப்பட்ட வாக்குறுதி கொடுத்ததே கிடையாது. ஆனால் இப்படி ஒரு பொய்யான செய்தியை வாக்காளர் பெருமக்களிடத்தை சொல்லித்தான் இவ்வளவு வாக்குகளை பெற்றார் ஒழிய உண்மை செய்தியை சொல்லி பெறவில்லை. அவர் சொன்ன செய்தியை வைத்துத்தான், அதாவது 100 அறிவிப்புகள் 500 நாட்களில் நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை வைத்துத்தான் மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள். இப்பொழுது மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி தான் வந்திருக்குது. எதிர்பார்க்கிறோம் 500 நாளில் 100 வாக்குறுதி நிறைவேற்றுவாரா, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திரு அண்ணாமலை நிறைவேற்றுவாரா என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவர் இருக்கின்ற காரணத்தினால்தான் 300க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைய தினம் சரிக்கு கூட்டணி அமைச்சு ஆட்சியிலே அமர்ந்திருக்கு. ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு கண் முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அற்புதமான கட்சியை கண் முன்னால் சில தலைவர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் எல்லா மக்களும் அதை பார்க்குறாங்க. எல்லா மக்களும் பார்க்குறாங்க. தங்களுடைய சுய லாபத்திற்காக, அதிகார வெறிக்காக கூட இருக்கக்கூடிய 2 பேர்த்த பத்திரிகையில் பேச வச்சு எப்படியாச்சும் அதிமுக கட்சியை காப்பாற்றிடலான்னு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். அவர்கள் முன்னால் இந்த 3-4 தலைவர்களுடைய சுயலாபத்திற்காக, அவர்கள் சுயலாபத்திற்காக செய்யக்கூடிய அரசியல் காரணமாக அது அழிந்து கொண்டிருப்பதை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார். காரணம், தொண்டர்கள் எல்லாம் மாற்றுக் கட்சியை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து விட்டார். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி பெருமளவில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய தாக்கம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது முதல் விஷயம். இரண்டாவது, நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி. நம்பிக்கை துரோகி, அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில் பக்கத்திலே உட்கார வைப்பார். ஆனால் இங்கே சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்க, சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை, இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு மக்கள் என்ன பாடம் புகட்டினாங்க? பல இடத்துல டெபாசிட் இலக்கு வச்சாங்க. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, ஒரு நம்பர் 2 கட்சி, நம்பர் 1 கட்சியாக ஆளும் கட்சி எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்திருப்பதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இன்னைக்கு அதிமுக அத்தனை இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கு. காரணம், அதிமுக கட்சி நன்றாக இருந்தாலும் கூட தலைவர்கள் சரியில்லை என்கின்ற காரணத்திற்கு மக்கள் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு 134 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. எப்போ நிறைவேற்ற போறாரு? இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 134 தேர்தல் வாக்குறுதி தமிழக மக்களுக்கு கொடுத்தார். எப்போ நிறைவேற்ற போறாரு? கோயம்புத்தூருக்கு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களுக்கு 134 வாக்குறுதி கொடுத்திருக்கார். எப்போ நிறைவேற்றுவார்? எம்பி இல்லாமல் எங்கே போய் நிறைவேற்றுவார்? எந்த ஊரில் போய் பேசுவார்? அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதற்கு முன்பு சிந்திச்சு பேசணும். இதே 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு 134 வாக்குறுதி அவர் கொடுக்கலையா? இன்னைக்கு அதிமுக 13,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி கோயம்புத்தூரில் டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க. 16.6% வாங்கியிருந்தால் டெபாசிட்டே போயிருக்கும். 17% வாங்கி தப்பிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு வீரவசனம் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கிட்ட வீரவசனம் பேசிட்டு இருக்கார். வெறும் டெபாசிட் வாங்கின கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி குறை சொல்றாங்க. நீங்கள் கோயம்புத்தூர் உங்கள் கோட்டை தானே, 10க்கு 9 எம்எல்ஏ உங்களுக்கு தானே, 6க்கு 6 மாநகரத்தில் எம்எல்ஏ உங்களுக்கு தானே, எதுக்கு 17% போனீங்க? உங்களை விட 2 மடங்கு 34% மேலே பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஓட்டு வாங்கியிருக்கு. இவர் டெபாசிட் ஜஸ்ட் வாங்கினது பெருசு இல்லையாமா? 17% ஓட்டு வாங்கினது பெருசு இல்லையாமா? 6 எம்எல்ஏக்கள் வச்சுக்கிட்டு 3 சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூரில் டெபாசிட் இழந்திருக்காங்க. சிங்காநல்லூர் டெபாசிட் போச்சு. அவருடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய சொந்த தொகுதி டெபாசிட் போச்சு.
6ல் 3 டெபாசிட் காலி. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு அறிவுரை சொல்றார். இந்த கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டுமா, நான் எப்படி மாநில தலைவராக இருக்கணுமா, பாரதிய ஜனதா கட்சி நான் எப்படி வளர்த்தணுமா. அதனால் அவங்க கட்சி கண் முன்னாடி கரைஞ்சிக்கிட்டு இருக்கு கரையானை போல. அவர் கட்சி கோயம்புத்தூரில் டெபாசிட்டை ஜஸ்ட் வாங்கியிருக்கிறாங்க. 3 சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூரில் டெபாசிட் போயிருக்கு. தமிழகத்தில் இத்தனை இடத்துல 3வது 4வது வந்திருக்கிறாங்க, டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து ஒரு முகத்தை நல்லா பார்த்துக்கணும். நல்லா பார்த்துக்கிட்டா கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். அதிமுகவினுடைய பொதுச் செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செஞ்சு எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம். இன்னொன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவருடைய சரித்திரம் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அவர் தவறாக பேசியதற்கு நான் பதிலடி கொடுத்தாக வேண்டும். இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் எங்கள் கட்சி அகில இந்திய அளவில் 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கும். 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? எத்தனை தோல்வி? 2019 தோல்வி, 2021 தோல்வி. ஈரோட்டை சொந்த கோட்டை சொந்த ஊருன்னு சொல்லி நின்னார். ஈரோட்டில் நான் தான் நிற்கணும்னார். ஏன் ஓபிஎஸ் நிற்க வேண்டாம்னு சொன்னார்? என்ன சொன்னார்? அண்ணாதி இழந்திருக்கிறாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து ஒரு முகத்தை நல்லா பார்த்துக்கணும். நல்லா பார்த்துக்கிட்டா கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். அதிமுகவினுடைய பொதுச் செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செஞ்சு எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம். இன்னொன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவருடைய சரித்திரம் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அவர் தவறாக பேசியதற்கு நான் பதிலடி கொடுத்தாக வேண்டும். இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் எங்கள் கட்சி அகில இந்திய அளவில் 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கும். 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? எத்தனை தோல்வி? 2019 தோல்வி, 2021 தோல்வி. ஈரோட்டை சொந்த கோட்டை சொந்த ஊருன்னு சொல்லி நின்னார். ஈரோட்டில் நான் தான் நிற்கணும்னார். ஏன் ஓபிஎஸ் நிற்க வேண்டாம்னு சொன்னார்? என்ன சொன்னார்? அண்ணாமலைக்கு ஈரோட்டை பற்றி சில காரணம் தெரியும். உண்மையை நான் சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைபேசி மூலமாக என்கிட்ட என்ன சொன்னார்? இன்றைக்கி ஒரு ஈரோடு பை எலெக்ஷனை பற்றி பேசியிருக்கார். அண்ணாமலைக்கு ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்கிரட் தெரியும், அதை தெரிஞ்சு ஒரு பொய் சொல்கிறார். சீக்கிரட் என்ன? தொலைபேசியில் என்கிட்ட சொன்னார், இது என்னுடைய சொந்த ஊர், என்னுடைய கோட்டை, நான் 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயிக்க போகிறேன், அதனால் நான் மட்டும் நிற்கணும், கொஞ்சம் ஓபிஎஸ் அண்ணங்கட்டெலாம் நீங்கள் அறிவுறுத்துங்க, நான் மட்டும் நிற்பதற்கு நீங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுங்கன்னு அவர் சொல்லலையா? இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்ரெட் அவர் சொன்னார்ல, ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்ரெட் அண்ணாமலை தெரிஞ்சு இந்த மாதிரி பேசுகிறத நான் கண்டிக்கிறேன்னு சொல்கிறேன். சீக்ரெட் நான் சொல்கிறேன். சொந்த ஊர், என் சொந்த ஊர், அம்மாவுடைய ஊர், இந்த ஊரில் நான் பிறந்தேன் அப்படின்னு ஈரோடு பை எலெக்ஷன் என்ன. அதற்காக கண்ணியமாக கம்பீரமாக ஓபிஎஸ் அண்ணன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றாக ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக ஒதுங்கி நின்னார். அவருக்கு என்ன மரியாதை நீங்கள் கொடுத்தீங்க? அவருக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க? இப்படி சொல்லித்தானே ஈரோடு பை எலெக்ஷன் எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் தோத்தீங்க? எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் தோத்தீங்க? எவ்வளவு 1000 வாக்கு வித்தியாசத்தில் தோத்துட்டு இன்னைக்கு ஈரோடு பை எலெக்ஷனுடைய உண்மை அண்ணாமலைக்கு தெரியும், தெரிஞ்சும் சரித்திரத்தை திரித்து பேசுகிறாருன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை நான் கண்டிக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய கண்டனத்தை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்க சொன்ன காரணம் என்ன? தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதனால் புறக்கணிக்கிறேன்னு சொன்னாரா? இன்னைக்கு என்ன சொன்னார்? ஈரோடு பை எலெக்ஷனில் குளறுபடிகள் நடந்துச்சு, அது விக்கிரவாண்டியில் நடக்கும், அதனால் புறக்கணிக்கிறேன்னு இன்னைக்கு ஒரு பொய் சொல்கிறார். சரி, இதே எலெக்ஷன் கமிஷன், இதே மாநில தேர்தல் ஆணையம் 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க போதா? அதையும் புறக்கணிப்பாரா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகின்ற லாஜிக் படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, விக்கிரவாண்டி எலெக்ஷனை நான் புறக்கணிக்கிறேன். 2026 தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கும். அப்போ 2026 சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்து விட்டு ஒதுங்கி இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியை திரும்ப நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் சொன்ன காரணம் வேறு, விக்கிரவாண்டி புறக்கணிக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்குன்னு சொல்லி இன்னைக்கு என்ன சொல்கிறீங்க? ஈரோடு பை எலெக்ஷனில் குளறுபடி நடந்துச்சு, அதனால் விக்கிரவாண்டி நான் புறக்கணிக்கிறேன். புது புது காரணங்களை தினமும் கூட கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஒரு வித்தகராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறியிருக்கின்றார்களே தவிர தமிழக மக்களுக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடுகள் இல்லை என்பதை தமிழக மக்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டணியில அதிமுக இல்லை அப்படின்றதுனால இந்த வார்த்தை முதல் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. அவர் சொன்னதுக்கு பதிலடி நான் எதுவும் சொல்லியேன்னா அவர் தானே சொன்னார். என் கட்சியை எப்படி நடத்த வேண்டும் எனக்கு அறிவுரை சொன்னார். அன்னைக்கு கோயம்புத்தூரில் அவர் கட்சி எப்படி நடத்தணும் நான் அறிவுரை சொல்கிறேன். டெபாசிட் ஜஸ்ட் வாங்கியிருக்கிறாங்க, டெபாசிட்டே போயிருக்கும். கோயம்புத்தூரில் 3 தொகுதியில் டெபாசிட் இல்லை. 2024 இவர் 134 வாக்குறுதி கொடுத்துருக்காரு. எப்போ நிறைவேற்ற போகிறார்? கோயம்புத்தூருக்கும் தமிழகத்திற்கும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுறோம்.
இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டும், நீங்க 2024 சொன்ன 134 வாக்குறுதி எப்ப நிறைவேற்ற போறீங்க? அதை தாண்டி கட்சி பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு அவருடைய கனவு. இங்கே பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு அடிமையாக இருப்பதற்காக இந்த கட்சி இல்லை. தமிழக மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. அதனால் உங்களை அங்கீகாரம் செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன சொன்னீங்க? ஒரு முதுகுல குத்துனீங்க. அதான் நீங்கள் கொடுத்த பரிசு. அதனால் இவர்கள் எங்களுக்கு நம்பிக்கையை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எனக்கும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவருக்கு அந்த அருகதை இல்லை. எக்ஸாக்ட்லி என்ன நம்பிக்கை துரோகத்தை எடப்பாடி பழனிசாமி அவர் சொன்னதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி அமைச்சிருக்க காரணம் சொல்றாரு. காரணம் யார்? இவரா நானா? 2017 ஆட்சியில் இருந்தார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரு. அதனால பல விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஈரோடு பை எலெக்ஷன் அப்ப என்ன சொல்லி பை எலெக்ஷன் என்னார்? இன்னைக்கு சொல்றாரு சரித்திரத்தை மாற்றி நான் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அவர் சொன்னதுக்காக நான் பேச வேண்டிய கட்டம். ஈரோடு பை எலெக்ஷனுடைய உண்மை அண்ணாமலைக்கு தெரியும். உண்மை தெரிந்தும் அண்ணாமலை சரித்திரத்தை மாற்றி பேசுறதுனால நான் கண்டிக்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. தொலைபேசியில் நீங்க என்ன சொன்னீங்க? எங்க சொந்த ஊரு, நாங்க தான் நிக்கணும், எல்லா சீட்டும் ஜெயிச்சிருவோம், 1.5 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருவோம்னு சொன்னார்ல. சொல்லித்தான் நீங்க நின்னீங்க. எத்தனாயிரம் ஓட்டுல தோத்து? 60,000 வாக்குக்கு மேல நீங்க தோக்கலையா? ஓபிஎஸ் அண்ணன் கண்ணியமாக நாகரீகமாக நீங்க சொன்னதுக்காக இந்த கட்சி வாக்குகள்லாம் ஒரே இடத்துக்கு வர வேண்டும், 2-3ஆக பிரியக்கூடாது என்பதற்காக ஓபிஎஸ் அண்ணன் ஒதுங்கி நின்னாரல்ல. இன்னைக்கு சரித்திரத்தை மாற்றி பேசுறது நானா? சரித்திரத்தை மாற்றி பேசுறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.